என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குட் மார்னிங் எவ்ரிஒன். பார்த்தசாரதி இ சொல்லியிருக்கீங்க. இ. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து சி, பி வந்து இ, சி வந்து எஃப், டி வந்து டி. ஆன்சர் பண்ணுங்க. யுவராஜ் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சி. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தசாரதி இப்போ சி சொல்லியிருக்காரு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. குட்டி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. குட் மார்னிங் கிருத்திகா மேம். ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இந்த கொஸ்டினை இப்போ நான் சால்வ் பண்றேன். எல்லாருமே சி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். என்ன சொல்லியிருக்காங்க? ABCDEF are sitting in a circle, sorry, standing in a circle. B is between D and C. அதாவது இது வந்து ஒரு பஸ்ஸில் இது வந்து 1 by 1 ரீட் பண்ணி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 6 பேர் இருக்காங்க, அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ 6 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர், இங்க 2 பேர் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? B is between D and C. B வந்து யாருக்கு இடையில இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா D-க்கும் C-க்கும் இடையில B இருக்கான். A is between E and C. A பாத்தீங்க அப்படின்னா E-க்கும் C-க்கும் இடையில A இருக்கான். ABCDEF இருக்காங்க. அதுல BD வந்து B, D மற்றும் C-க்கு இடையில் உள்ளார். B பாத்தீங்கன்னா D-க்கும் C-க்கும் இடையில இருக்காரு. A வந்து E மற்றும் C-க்கு இடையே உள்ளார். ஓகே, சோ அதுவும் எழுதிட்டேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? D is to the immediate left of F. D வந்து எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா F ஓட இமீடியட் லெஃப்ட்ல D இருக்கான். ஓகேவா? சோ F இன் இடதுபுறத்தில் D உள்ளார். வரைஞ்சாச்சா? F ஓட இடது பக்கத்துல D போட்டாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? who is standing between B and A. ஓகேவா? சோ A மற்றும் B க்கு இடையில் யார் நிற்கிறார்கள்? இதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க? அடுத்து F க்கு இடது பக்கத்துல D போட்டாச்சு. நமக்கு என்ன தெரியும்? D க்கும் C க்கும் இடையில B வரணும். அப்போ D க்கும் C க்கும் இடையில B போடலாமா? சோ இந்த பக்கம் போட்டுறலாம். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? E க்கும் C க்கும் இடையில A வரணும். C இங்க இருக்கு, இங்க E போட்டுட்டு இங்க A போட்டுறலாம். அவ்வளவுதான். கொஸ்டின்ல கொடுத்ததை அப்படியே நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பசில் சால்வ் ஆகிரும். ஏக்கும் பிக்கும் இடையில யார் இருக்காங்க? ஏக்கும் பிக்கும் இடையில சி இருக்காங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா சி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன் டி வந்து 18 இயர்ஸ். ஆப்ஷன் சி வந்து 10 இயர்ஸ். ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஜீவன் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. சூப்பர், எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. குட்டி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் செக் பண்ணுங்க. ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தானே. அர்ஷத் 18 சொல்லியிருக்கீங்க. ஸ்ரீனிவாசன் 18 சொல்லியிருக்கீங்க. பாலாஜி 18 சொல்லியிருக்காரு. ஓகே, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. மாலதி மேம் 18 சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்றீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன் இந்த கொஸ்டினை.
How much time will it take for a sum of rupees 900 to yield 810 as interest at 5% per annum of simple interest? 900 ஆண்டுக்கு 5% சாதாரண வட்டியில், அதாவது எளிய வட்டி அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ரூபாய் 810 வட்டியாக பெற எவ்வளவு காலம் ஆகும் கேட்டிருக்காங்க. சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைக்கி 810. ஓகே, சோ 810 ஈக்குவல் டு அசல் எவ்வளவு 900. சோ 900 இன்டு டைம் பீரியட் தான் கண்டுபிடிக்கணும். சோ NN போட்டுக்கலாம், இல்ல T கூட போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு 5. ஓகே, சோ டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். 00 கட் ஆகிரும். 199 80 வரும். ஓகே, சோ திருப்பி என்ன வரும் உங்களுக்கு? கரெக்டா தானே போட்டிருக்கேன். சோ 9981 80. சோ 16 வருது எனக்கு. நான் எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கேனா? சாரி, 80 போட்டிருக்கேனா? 9க்கு பதிலா 8 போட்டிருக்கேன். 1 5 5 18 5 90. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எத்தனை? 18 இயர்ஸ். 18 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? வெறும் சிம்பிளிபிகேஷன் தான் இந்த கொஸ்டின். ஓகேவா? அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறீங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்க போறீங்க. அடுத்த கொஸ்டின். ஓகே, இத வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். டாக்டர், ஃபீவர், பிரெஸ்கிரைப், டயக்னஸ், மெடிசின். ஒரு மீனிங்ஃபுல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து தமிழ் மீடியம்க்கான ஆன்சர் என்னன்னு சொல்றேன். தமிழ் மீடியம்க்கு ஆப்ஷன் எழுதுறேன் நான். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எழுதுங்க. ஆப்ஷன் ஏ வந்து 14325. ஆப்ஷன் பி வந்து 21345. ஆப்ஷன் சி வந்து 21435. ஆப்ஷன் டி வந்து 24351. சோ the meaningful sequenceல எழுதுங்க. ஆப்ஷன் சி சூப்பர். 21435. 21435. ஓகே, ஓகே, தமிழ் மீடியம்க்கு நான் ஓபன் பண்றேன். அப்படியே அரேஞ்ச் பண்ணி சொல்லுங்க. எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. 21435. ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா இந்த கொஸ்டினை? ஒண்ணுமே இல்ல, இந்த மீனிங்ஃபுல் ஆர்டர்ல வந்து எழுதணும். டாக்டர், ஃபீவர், பிரெஸ்கிரைப், டயக்னஸ், மெடிசின் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன வரும்? ஃபீவர் வரும். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஃபீவர் வரும். அதுக்கப்புறமா நாம எங்க போவோம்? டாக்டர் கிட்ட போவோம். அப்ப 21 ஆரம்பிக்கணும். இங்க இருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் பியும் சியும் தான் 21 ஆரம்பிச்சிருக்கு. சோ ஏயையும் டியையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, சோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு? 21. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு? ஃபீவர் வரும். டாக்டர் கிட்ட போவோம். அதுக்கப்புறம் டயக்னஸ், அதாவது என்ன அப்படிங்கறத டயக்னஸ் பண்ணுவாரு. ஓகே, சோ 214. அப்போ இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். பியையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்ப சி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்கிறத நாம செக் பண்ணவே வேண்டாம். ஓகே, சோ 214. டயக்னஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்? பிரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. ஓகே, சோ பிரெஸ்கிரைப் பண்ணுவாரு. சோ 3. அதுக்கப்புறம் கடைசி மெடிசின். ஓகேவா? சோ 5. 21435. ஓகே, சோ புரிஞ்சிருச்சா? 21435ங்கிறது ஆப்ஷன் சி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க ரீசனிங்ல. அப்படி இல்லைன்னா இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி, அதாவது டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணி எழுத சொல்லுவாங்க. சில வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதை டிக்ஷனரி ஆர்டர்லயும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாவும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, டிக்ஷனரி ஆர்டர்லயும் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சோ இது வந்து மேக்ஸாவும் எடுத்துக்கலாம், நீங்க சயின்ஸோட கொஸ்டினாவும் எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆனா இது சயின்ஸோட கொஸ்டின், இது மேக்ஸ் இல்ல, இது சயின்ஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆட் ஒன் அவுட் என்னன்னு கண்டுபிடிங்க. குயிக்கா சால்வ் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிங்களா? ஆப்ஷன் பி, குட்டி ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. சாரதி, பார்த்த சாரதி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, உமா மேம் ஆப்ஷன் ஏ, ராஜ்குமார் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே,
கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். என்ன லாஜிக்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா? கொஞ்சம் பேர் ஏ சொல்லியிருக்கீங்க. நல்ல தம்பி ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. சித்ரா மேம் ஆப்ஷன் ஏ. ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன் இந்த கொஸ்டினை. இதுல ஆட் ஒன் அவுட் எது அப்படிங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். 1316 5207 1719 2608. ஸோ இதை பாத்தீங்கன்னா ஒன்னு ஈவனாவும் பிரிக்க முடியாது, ஆடாவும் பிரிக்க முடியாது, அப்படிதானே? இது ஈவன் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஸோ ஆட் நம்பர் ஈவன் வச்சு நம்மளால அந்த நம்பரை பார்த்ததும் சொல்ல முடியாது. அப்ப அடுத்த ஸ்டெப் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பார்க்கலாம். ஆட் பண்ணி பாருங்க. 6 1 7 10 11 வருது. இதை ஆட் பண்ணீங்கன்னா 14 வருது. இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 18 வருது. இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது? 16 வருது. அப்ப ஆட் பண்ணும்போது பாருங்க, இந்த பிசிடி ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸா வந்திருக்கு. ஆப்ஷன் ஏ மட்டும் ஆட் நம்பரா வந்திருக்கு. அப்ப இதுதான் என்னதுன்னா ஆட் ஒன் அவுட். ஓகேவா? சோ இது ஒண்ணுதானே வித்தியாசமா இருக்கு. மீதி எல்லாமே இரட்டைப்படை எண்களா வருது. அது சம் ஆஃப் த டிஜிட். இது மட்டும் தான் என்னவா இருக்கு? ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. ஓகே, அப்ப ஆப்ஷன் ஏ தான் என்னது? ஆட் ஒன் அவுட். அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஸ்பீடு கொடுத்திருக்காங்க, டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ வந்து 1:2, ஆப்ஷன் பி வந்து 3:4, ஆப்ஷன் சி வந்து 5:7, ஆப்ஷன் டி வந்து 7:5. ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணிட்டீங்களா? பார்த்தசாரதி 5:7. ஓகே, யுவராஜ் 5:7 சொல்லியிருக்கீங்க. பாலாஜி ஆப்ஷன் சி, பிரபா 7:5, யுவா ஆப்ஷன் டி, சரவணன் ஆப்ஷன் டி, சித்ரா மேம் ஆப்ஷன் டி. ஓகே, ஆக்சுவலா நீங்க கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்ட்டு தான் ஆப்ஷன் சியும் டியும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் டி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஆனா ஆப்ஷன் டி வந்து ஓகே, நிறைய பேர் ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதுல கான்செப்ட் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்க? 2 persons A and B started from 2 different places towards each other. If the ratio of their speeds be 5:7, then what is the ratio of distance covered by A and B respectively till the point of meeting? ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களும் 2 வெவ்வேறு இடங்களில் இருந்து ஆரம்பித்துள்ளனர். அவர்களின் வேக விகிதம் பாத்தீங்கன்னா 5:7. ஓகே, சந்திப்பின் புள்ளியானது ஏ மற்றும் பி அப்படின்னா கடக்கும் தூரம் என்னவாக இருக்கும் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் தெரியும், அப்படிதானே? சோ இப்போ ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் என்னவா இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும், அப்படிதானே? ஸ்பீடு வந்து 5:7 இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸும் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5:7 தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஸ்பீடும் டைமும் என்னது? ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அப்ப அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணணும்னா டைம் ஈக்குவல் டு 7:5 போடணும். புரியுதா? இந்த இடத்துல ஸ்பீடு வந்து 5:7 கொடுத்துட்டு அதாவது டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேகம் 5:7 அப்படின்னா கடந்த தொலைவு என்னன்னா அதே தான் இருக்கும். ஏன்னா ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 5:7 தான் உங்களுக்கு வரும். ஓகே, அதே டைம் கேக்குறாங்க அப்படின்னா டைம் வந்து எப்படி வரும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். அப்ப அதை 7:5 போடணும். ஓகே, சோ இது எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ்ல உங்களுக்கு இருக்கு. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் கான்செப்ட்ல நீங்க வந்து பாத்துருங்க. பார்த்ததுமே எக்ஸாம்ல இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பீடு 5:7னா டிஸ்டன்ஸ் 5:7. சப்போஸ் டைம் அப்படின்னா 7:5 இருக்கும். அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் சி வந்து 824, ஆப்ஷன் டி வந்து 828. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஸ்ரீவைகுண்டம் ஆப்ஷன் டி. சூப்பர். குட்டி ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சித்ரா மேம் ஆப்ஷன் டி. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க.
ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா? எல்லாருமே ஆப்ஷன் டி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். A shopkeeper sells a product at the rate of rupees 1863 and earns a profit of 12.5%. Find the amount which is equal to half of the cost price of the product. ஓகேவா? ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ரூபாய் 1863க்கு விற்று 12.5% லாபத்தை பெறுகிறார். பொருளின் விலையில் பாதியின் சமமான தொகையை கண்டறியவும். பொருளோட விற்ற விலை என்ன? செல்லிங் பிரைஸ் என்ன? 1863. ஓகே, சோ லாபம் வந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.5% லாபம் கிடைக்கும். அப்போ இத பிராக்ஷன்ல எப்படி எழுதலாம்? நீங்க 1/8 எழுதலாம். அப்படிதானே? 12.5 பிராக்ஷன்ல வந்து 1/8 எழுதலாம். அப்போ கீழே இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? காஸ்ட் பிரைஸா இருக்கும். அப்போ காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 பார்ட். ஓகே, 8 ரூபாய். மேல இருக்கிறது உங்களுக்கு என்னவா இருக்கும்? ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு என்னது? செல்லிங் பிரைஸ், விற்ற விலை. அப்படிதானே? சோ அதாவது பொருளோட வாங்கிய விலை பிளஸ் லாபம் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? விற்ற விலையா இருக்கும். அப்போ 8 + 1 9. அப்போ செல்லிங் பிரைஸ் எவ்வளவு? 9 பார்ட். அப்போ காஸ்ட் பிரைஸ் 8 பார்ட், செல்லிங் பிரைஸ் 9 பார்ட்னு கொண்டு வந்தாச்சு. செல்லிங் பிரைஸ் எவ்வளவு நமக்கு தெரியும். அப்ப 9 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1863க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் கண்டுபிடிங்க. 1863 / 9. சோ என்ன வரும்? 2 9 18 0 7 9 63. ஓகே, இதை 27ன்னு போட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா 2 9 18 6 வச்சு 6 வந்து 9ஆல வகுக்க முடியாது. ஒரு 0 சேர்த்துக்கணும். அப்புறம் அடுத்த நம்பர் எடுத்து நாம வகுக்கும் போது 207 கிடைக்கும். அப்போ 1 பார்ட் உங்களுக்கு என்னது? 207. இப்ப क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க? காஸ்ட் பிரைஸ்ல பாதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காஸ்ட் பிரைஸ் எத்தனை பார்ட்? 8 பார்ட். அப்படிதானே? அப்ப இதுல பாதி எத்தனை வரும்? 4 பார்ட் வரும். அப்படிதானே? ஏன்னா எனக்கு காஸ்ட் பிரைஸ்ல பாதி கண்டுபிடிச்சா போதும். விலையில் பாதி மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ என்ன கேட்டிருக்காங்க? ஹாஃப் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல ஹாஃப் எவ்வளவு? 4 பார்ட். அப்ப நான் 4 பார்ட் கண்டுபிடிச்சா போதும். அப்போ 1 பார்ட் 207 னா 4 பார்ட் என்ன வரும்? 207 × 4 828 கிடைக்கும். அப்ப அந்த பொருளோட உண்மையான, அதாவது காஸ்ட் பிரைஸ்ல பாதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 828. ஓகே, சோ 828ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சம்டைம்ஸ் ஆன்சர் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 207 × 8 கொடுத்திருப்பாங்க. 8 7 56 1656 ஒரு ஆப்ஷனா கொடுத்திருப்பாங்க. ஏன்னா எக்ஸாம் பதட்டத்துல நாம என்ன பண்ணுவோம்னா காஸ்ட் பிரைஸ்ல பாதி கேட்டிருக்காங்களா இல்ல காஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்காங்களான்னு தெரியாம அப்படியே காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிச்சு சூஸ் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? சோ கரெக்டா क्वेश्चனை நீங்க ரீட் பண்ணணும். சோ புரியுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த क्वेश्चनல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து டாட்டர், மகள். ஆப்ஷன் பி வந்து நீஸ். ஆப்ஷன் சி வந்து கிராண்ட் டாட்டர். ஆப்ஷன் டி வந்து none of these. ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். பாக்குறதுக்கு தான் பெருசா இருக்கு, பட் சிம்பிளான क्वेश्चन தான். ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. ஓகே, யுவராஜ் பி சொல்லிருக்கீங்க, குட்டி பி சொல்லிருக்கீங்க. ஆன்சர் பண்ணுங்க எல்லாருமே. ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். பாக்குறதுக்கு தான் பெரிய பேராகிராஃப் மாதிரி இருக்கு, ஆனா சிம்பிளா சால்வ் பண்ணிரலாம். திரு ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. ஓகே, பாலாஜி ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. கிருத்திகா மேம் ஆப்ஷன் சி. ஓகே, ஹேமா மேம் ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. ஓகே, இப்போ இந்த क्वेश्चனை நான் சால்வ் பண்றேன். ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். என்ன சொல்லியிருக்காங்க? TSR. இவங்க எல்லாரும் என்ன யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. TSR வந்து 3 பிரதர்ஸ் இருக்காங்க.
ஓகே, சோ டி, எஸ் மற்றும் ஆர் 3 சகோதரர்கள். ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு நாம டயகிராம் வரைஞ்சிக்கலாம். ஓகே, சோ டி, எஸ், ஆர் வந்து 3 சகோதரர்கள். டி, எஸ் அண்ட் ஆர் ஆர் 3 பிரதர்ஸ். சோ டி, எஸ், ஆர் இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பிரதர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, டி சன் கியூ இஸ் மேரிட் டு கே. ஓகே, டீக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் யாருன்னா கியூ. டீக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் தான் யாருன்னா கியூ. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வரியை ரீட் பண்ணுங்க. டீயின் மகன் கியூ, அவர் கே என்பவரை மணந்தார். டீயோட பையன் வந்து கியூ, அவன் யார கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேய கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்ப இவன் பையன்னா கண்டிப்பா இவங்க பொண்ணாதான் இருப்பாங்க, அப்படிதானே? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் தே ஹாவ் ஒன் சைல்டு ராகுல் பிளஸ்டு டு தம். ஓகேவா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், பையனோ பொண்ணோ. ஓகேவா, சோ அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல். இவங்க 2 பேருக்கும் ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட பேர் வந்து ராகுல். ஓகே, அந்த நேம் வச்சு நம்ம ஜெண்டர் வந்து பையன் சொல்ல முடியாது. ஓகே, சோ ராகுல் வந்து பையனாதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாதான் அது பையன் பொண்ணுன்னு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர்களுக்கு ராகுல் என்ற குழந்தை பிறந்தது. எஸ்ஸின் மகன் என், எஸ்ஸின் மகன் எம், அவர் ஹச் என்பவரை மணந்தார். ஓகே, சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எம் த சன் ஆஃப் எஸ் இஸ் மேரிட் டு ஹச் அண்ட் திஸ் கப்பிள் இஸ் பிளஸ்ட் வித் எ டாட்டர் மாதவி. ஓகே, சோ எம் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஓட பையன். எஸ்க்கு ஒரு பையன் இருக்கானா, அவன் வந்து யாருன்னா எம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வரிக்கு வரைஞ்சாச்சு. எம் த சன் ஆஃப் எஸ் இஸ் மேரிட் டு ஹச். ஓகே, சோ இவன் யார கல்யாணம் பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்ச மேரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப இவன் பையனா கண்டிப்பா ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் திஸ் கப்பிள் இஸ் பிளஸ்ட் வித் எ டாட்டர் மாதவி. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அந்த பொண்ணோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவி. ஓகே, சோ நான் வரைஞ்சிட்டேனா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த வரியில ஆர் ஹேஸ் எ டாட்டர் என். ஆருக்கு ஒரு ஆர் ஹேஸ் எ டாட்டர் என் who is married to P ன்னு சொல்லியிருக்காங்க. ஆருக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க. ஓகே, ஆருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. நான் இந்த பக்கம் வரைஞ்சுக்கிறேன். ஆருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க யார கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னா பிய கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ பி மேரிட் டு பி. சோ இதுவரை முடிச்சிட்டோமா? சோ இதுல வந்து ஆரின் மகள் என், அவர் பி என்பவரை மணந்தார். ஓகே, திஸ் கப்பிள் ஹேஸ் ஒன் டாட்டர் கருணா. ஓகேவா, சோ இவங்களுக்கு ஒரு டாட்டர் இருக்காங்க, அந்த டாட்டர் பேர் என்ன, கருணா. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு, அந்த குழந்தை பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருணா. ஓகே, சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஹவ் இஸ் மாதவி ரிலேட்டட் டு எஸ். மாதவி எஸ்க்கு என்ன உறவு முறைன்னு கேட்டிருக்காங்க. எஸ் உடன் மாதவி எப்படி தொடர்புடையவர். ஓகே, சோ எஸ்க்கு மாதவி என்ன உறவு முறை, மாதவி இங்க இருக்காங்க, மாதவியோட அப்பா. மாதவியோட அப்பா யாரு, எம், அப்பாவோட அப்பா, அப்படிதானே? சோ அப்போ மாதவி இவங்க வந்து தாத்தா வரும், மாதவிக்கு இவங்க வந்து என்ன வரும், தாத்தா வரும். அப்ப இவங்களுக்கு மாதவி வந்து என்ன உறவு முறையா இருக்கும், கிராண்ட் டாட்டரா இருக்குமா, பேத்தியா இருக்கும், அப்படிதானே? கிராண்ட் டாட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா புரியுதா? சோ இங்கதான் இருக்காங்க மாதவி எஸ். ரிலேட் பண்ணி பாருங்க, அப்பாவோட அப்பா, இல்லனா எஸ்க்கு பாத்தீங்கன்னா பையனோட பொண்ணு, பையனோட பொண்ணு என்ன, பேத்தி. சோ கிராண்ட் டாட்டர்ங்கிறது ஆப்ஷன் சி. புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 1.5, பி வந்து 1.2, சி வந்து 1, டி வந்து 1.8. ஆன்சர் பண்ணுங்க. சித்ரா மேம் ஆப்ஷன் சி சொல்லிருக்கீங்க. ஓகே, ஓகே, ஆப்ஷன் சி. நிறைய பேர் ஆப்ஷன் சி தான் சொல்லிருக்கீங்க. இன்னும் சால்வ் பண்ணுங்க, ஆனா ஆன்சர் சி வந்து வராதுன்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணுங்க.
ஓகே, நான் சால்வ் பண்ணவா? ஆப்ஷன் ஏ பி சி எல்லாம் மாத்தி சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ நான் சால்வ் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருங்கிறத நான் சொல்றேன். A dairy farmer's can contain 6 liters of milk. His wife adds some water to it such that milk and water are in the ratio 4:1. How many liters of milk should the farmer add so that the milk and water are in the ratio 5:1? ஒரு பால் பண்ணையாளரின் கேனில் 6 லிட்டர் பால் உள்ளது. பாலும் தண்ணீரும் 4:1 என்ற விகிதத்தில் இருக்கும் வகையில் அவரது மனைவி அதில் சிறிது தண்ணீரை சேர்க்கிறார். அதாவது இனிஷியலா அவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா 6 லிட்டர் வந்து பால் இருக்கு. ஓகே, சோ அந்த ரேஷியோ வந்து 4:1 அப்படின்னு மாறுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊத்துறாங்க. ஓகே, சோ என்ன பண்றாங்க, அவரது மனைவி அதில் சிறிது தண்ணீரை சேர்க்கிறார். பாலும் தண்ணீரும் 5:1 அப்படிங்கிற விகிதத்துல இருக்கணும் அப்படின்னா எத்தனை லிட்டர் பால் சேர்க்கணும்? ஓகேவா? சோ ரெண்டு இது நடக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 லிட்டர் பால் இருக்கு. ஓகே, சோ இப்போ என்ன பண்றாங்கன்னா அதை 4:1ங்கிற ரேஷியோக்கு மாத்துறாங்க. ஓகே, தண்ணி ஊத்தும் போது 4:1 மாறுது. இப்போ ஃபைனலா 5:1 மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு லிட்டர் பால் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்ன இருக்கு, மில்க் மட்டும் 6 லிட்டர் இருக்கு. இது மில்கோட ரேஷியோ 4 பார்ட், வாட்டரோட ரேஷியோ 1 பார்ட். அப்படிதானே? அப்போ மில்க் வந்து 4 பார்ட் அப்படின்னா இந்த 4 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 6 லிட்டருக்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து 1 பார்ட் உங்களுக்கு என்ன வரும்? 1.5 லிட்டர்னு கிடைக்கும். 1 பார்ட் என்ன வரும்? 1.5 கிடைக்கும். அப்படிதானே? அப்போ இதுல 1 பார்ட் வந்து உங்களுக்கு என்னது? 1.5. இப்போ உங்க கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க? 6 லிட்டர் வந்து உங்களுக்கு மில்க் இருக்கு. ஓகே, 6 லிட்டர் வந்து மில்க் இருக்கு. இப்போ எவ்வளவு பால் வந்து சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 6 லிட்டர் மில்க், தண்ணி வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர். ஏன்னா மில்க் வந்து 4 பார்ட். சோ 4 பார்ட் வந்து 6க்கு ஈக்குவல்னா 1 பார்ட் 1.5 லிட்டர்னு கிடைச்சது. நமக்கு வாட்டர் ஏற்கனவே எத்தனை? 1 பார்ட் தான். ஓகேவா? அப்போ நமக்கு கேன்ல எவ்வளவு இருக்குன்னா 6 லிட்டர் மில்க், 1 லிட்டர் 1.5 லிட்டர் தண்ணி வந்து இருக்கு இப்போ. ஓகே, சோ நான் இப்ப என்ன பண்ணணும்னா எவ்வளவு பால் ஊத்தணும்னு கேட்டிருக்காங்க. தண்ணியா பாலா? மில்க். சோ மில்க் தான் ஆட் பண்ணணும். இப்போ மில்க் பாத்தீங்கன்னா 6 லிட்டர் இருக்கு. அப்ப இது கூட நான் எவ்வளவு ஆட் பண்ணணும்? சோ எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். தண்ணி வந்து எனக்கு எவ்வளவு இருக்கு? 1.5 லிட்டர் இருக்கு. சோ 1.5ன்னு போட்டுக்கிறேன். இப்படி நான் பால் வந்து இதுல ஆட் பண்ணும்போது எனக்கு ரேஷியோ என்ன ஆகுதுன்னா 5:1 மாறுது. ஓகே, சோ 5/1 மாறுது. அப்ப நான் எத்தனை லிட்டர் பால் சேர்க்கணும்? இதை மட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா போதும், இந்த கொஸ்டினை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 6 லிட்டர் மில்க்னு. சோ அந்த 6 லிட்டர் போட்டாச்சு. மில்க் வந்து 4 பார்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப 4 பார்ட்னா 1 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா வாட்டர் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்போ வாட்டர் வந்து 1.5 லிட்டர் இருக்கும். இப்போ கடைசியா கொஸ்டின்ல என்ன கேட்கிறேன் சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எங்க பிளஸ் போடணும்னா 6 பக்கத்துல தான் பிளஸ் போடணும். ஏன்னா இதுதான் எனக்கு மில்க், இதுதான் வாட்டர். ஓகே, சோ நான் பிளஸ் எக்ஸ் போடும்போது எனக்கு என்ன ஆகும்? இது ரேஷியோ 5/1 மாறும். இப்ப கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 6 plus x equal to 7.5 கிடைக்கும். ஓகே, அப்ப அதுல இருந்து x is equal to உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.5 லிட்டர்னு கிடைக்கும். அப்போ நான் இன்னும் எவ்வளவு மில்க் வந்து அதுல ஆட் பண்ணணும்? 1.5 லிட்டர் ஆட் பண்ணணும். சோ 1.5ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, கிளியரா புரிஞ்சிருச்சா? டவுட் ஏதாவது இருக்கா? டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. போன கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. லாஜிக் கண்டுபிடிச்சாச்சா? ஓகே, ஆப்ஷன் பி. சூப்பர், எல்லாருமே பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, ஈஸியா தான் இருக்கா லாஜிக்? ஓகே, நான் சால்வ் பண்ணிடவா? எல்லாருமே ஆப்ஷன் பி தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் சால்வ் பண்றேன்.
ஸோ 1 5 மாறுது, 5 9 மாறுது. அப்ப என்ன பண்ணிருக்காங்க, +4 போட்டிருக்காங்க. 5 + 4 9. அடுத்து 9 + 4 என்ன வரும், 13 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் பில தான் உங்களுக்கு என்ன இருக்கு, 13ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ ஆப்ஷன் பி தான் நாம கரெக்ட்னு சொல்லிடலாம். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ எக்ஸாம்ல பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு மட்டுமே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ பாருங்க, அடுத்து சில இருந்து எஃப்க்கு போகணும். சில இருந்து எஃப்க்கு போகணும்னா என்ன பண்ணணும், 3 + 3. அப்ப என்ன வரும், +3 போடணும். எஃப்ல இருந்து ஐக்கு போகணும். எஃப்ல இருந்து ஐக்கு போகணும்னாலும் 6 + 3 9. ஸோ +3. அப்ப ஐல இருந்து +3 போட்டீங்கன்னா 9 + 3 12. அப்ப எல் வரும். அப்ப 13 எல். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க, வில இருந்து யூ, அதாவது -1 போட்டிருக்காங்க. இப்படி பாத்தீங்கன்னா -1 போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தா +1. பி கியூ ஆர், ஆருக்கு அடுத்து என்ன வரும், எஸ் வரும். எஸ்க்கு அடுத்து டி, டிக்கு அடுத்து யூ, யூக்கு அடுத்து வி. அப்ப இங்க என்ன வரும், எஸ் வரும். எப்படினாலும் பார்க்கலாம். இப்படி பாத்தீங்கன்னா -1 வரும், இப்படி பாத்தீங்கன்னா +1 வரும். அவ்வளவுதான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் பி வந்து 18,000, ஆப்ஷன் சி வந்து 21,000, ஆப்ஷன் டி வந்து 24,000. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆன்சர் பண்ணியாச்சா, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். 21,000. சூப்பர். ரொம்ப பேசிக்கான ஈஸியான கொஸ்டின். பேப்பர் பண்ணே இல்லாம சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. salary டிஃபரன்ஸ் வந்து 3,000 கொடுத்திருக்காங்க. அப்போ 1 part 3,000னா 7 part என்ன? ஸோ 7 into 3,000 21,000. அவ்வளவுதான். நான் சால்வ் பண்ணிடவா அந்த கொஸ்டினை? ஓகே, நான் சால்வ் பண்றேன். The salaries of two friends are in the ratio 3:4. If the difference in their salaries is 3,000, then find the sum of their salary. இரண்டு நண்பர்களின் சம்பளம் 3:4 என்ற விகிதத்தில் உள்ளது. சம்பள வித்தியாசம் 3000 என்றால் மொத்த சம்பளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ 3:4. அப்ப ஏ வந்து பாத்தீங்கன்னா 3 பங்கு வாங்குறாரு, பி வந்து 4 பங்கு வாங்குறாரு. ரெண்டு பேருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன வரும், 1 பார்ட்னு கிடைக்கும். அந்த டிஃபரன்ஸ் எவ்வளவு, 3,000. அப்போ 1 பார்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும், 3,000க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்காங்க, அந்த சம்பளத்தோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை என்ன வரும், 4 + 3 7. அப்ப 7 பார்ட்டுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 பார்ட் 3,000 அப்படின்னா 7 பார்ட் 7 into 3 21,000. சோ 21ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. குரூப் டி எக்ஸாம் எப்போ வரும்? ஸோ எப்படியும் இன்னும் 5 months ஆகும். குரூப் டிக்கு 4 to 5 months ஆகும். என்டிபிசியோட சிபிடி 2 வரும்போது தான் உங்களுக்கு குரூப் டியே வரும். அதனால நல்லா டைம் இருக்கு. ஸோ குரூப் டி படிக்கிறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. யுவராஜ் ஆப்ஷன் சி. ஓகே, பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம், அப்படிதானே? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்களா எல்லாருமே? எல்லாருமே என்ன ஆன்சர் சொல்லியிருக்கீங்க? ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க எல்லாருமே. ஓகே, ஆப்ஷன் சி. இப்போ நான் சால்வ் பண்ணிடவா? சயின்ஸுக்கு என்ன புக் ப்ரிப்பேர் பண்றது? நீங்க ஒய்சிடி புக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. சயின்ஸுக்கு ஒய்சிடியில் உள்ள ஒன்லைனர் எல்லாமே தரவு பண்ணுங்க. நீங்க தமிழ்ல படிச்சீங்க அப்படின்னா நம்ம கோர்ஸ்லயே உங்களுக்கு சயின்ஸுக்கு பிடிஎஃப் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஆப்ஷன் சி. சூப்பர், எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, YOUR. ஓகே, ஸோ ஒய்ல இருந்து எக்ஸுக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ல போறாங்க. ஸோ -1. ஓகே, ஸோ எக்ஸ்ல இருந்து டீக்கு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், எக்ஸ்ல இருந்து டீக்கு போகணும்னா -1. அப்படிதானே? ஸோ டீல இருந்து எஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னாலும் நான் என்ன பண்ணணும், -1. கரெக்ட் தானே? நான் பாக்குறது தப்பா? ஓகே, ஒரு நிமிஷம்.
நான் கொஸ்டினை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். சோ யுவர் அப்படிங்கிறது இந்த மாதிரி, டோனுங்கிறது இந்த மாதிரி. அப்ப பேங்க்குக்கான கோட் என்ன? கரெக்டா? அப்போ ஒய்ல இருந்து எக்ஸுக்கு போகணும்னா -1, டீல இருந்து எஸ்க்கு போகணும் அப்படின்னாலும் -1. அப்போ பில இருந்து என்ன பண்ணணும்? பில இருந்து -1 எடுக்கணும். பில இருந்து -1 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஏன்னு கிடைக்கும். அப்ப ஏல ஆரம்பிக்கிறது இந்த ஆப்ஷன் மட்டும்தான். சோ மத்த எல்லா ஆப்ஷனையும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து ஓல இருந்து பிக்கு போகணும். ஓல இருந்து பிக்குன்னா என்ன பண்ணணும்? +1 போட்டிருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இங்கேயும் ஓல இருந்து பி. அப்ப ஏல இருந்து +1 போட்டீங்கன்னா பி வரும். சோ ஏ பி. அடுத்து யூல இருந்து இ. சோ யூல இருந்து இ அப்படின்னா எப்படி வருது? யூல இருந்து ஈக்கு அப்படின்னா யூல இருந்து இ. யூக்கு பக்கத்துல வந்து என்னது? டி யூ. யூவுக்கு பக்கத்துல வந்து வி. அந்த விக்கு ஆப்போசிட்ல இ. அப்படிதானே பார்க்கணும். சோ அதே மாதிரி இங்க பார்த்திருக்காங்களா? சோ யூக்கு வந்து இ பார்த்தோம். அப்புறம் என்னுக்கு எல் பார்த்தோம். என்னுக்கு ஆப்போசிட்ல எம். அதுல இருந்து -1 போடணும். புரியுதா? இங்க உள்ள லாஜிக் பாருங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. யூக்கு இ எப்படி வரும்னு பாருங்க. விக்கு வந்து இ கரெக்டா வரும். ஆனா யூவை இ கூட ரிலேட் பண்ணிருக்காங்கன்னா யூ கூட +1 போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கோ அதை பார்க்கணும். ஓகே. அடுத்து ஆருக்கு ஜே போட்டிருக்காங்க. ஆருக்கு ஜே அப்படின்னா ஆறுல இருந்து -1 போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல என்ன வருமோ அதை போடணும். ஓகே. சோ இந்த லாஜிக்கும் பாத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா மேபி ஆப்ஷன் இப்படி இருக்காது. ஏபி அதுக்கடுத்து வேற வேற இது கொடுத்திருப்பாங்க. லாஜிக் யோசிக்கிற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே ஏபில ஸ்டார்ட் ஆயிருக்கும். கடைசி 2 இது மட்டும் மாத்தி வச்சிருப்பாங்க. சோ லாஸ்ட் 2 இதுக்கான லாஜிக் பாத்துக்கோங்க. யூல இருந்து ஈக்கு போனோம் அப்படின்னா +1 போட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல என்னவோ அதை பார்க்கணும். ஓகே. அதே இது ஆர்ல இருந்து ஜேக்கு போகணும்னா -1, ஆர் -1 போட்டுட்டு அதுல ஆப்போசிட் பார்க்கணும். ஓகே. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஓகே. இன்னொரு பிடிஎஃப் நான் ஓபன் பண்றேன். சோ நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு நம்ம கிட்ட. அது மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச்லயும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. சோ இந்த படத்தை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்றேன். ஓகே. படத்தை கொஞ்சம் ரீட் பண்ணிட்டீங்களா? நம்பர் ஆஃப் லேஸ் பொட்டேட்டோ சிப்ஸ். ஓகே. ஸோ எத்தனை சோல்டு பண்ணியிருக்காங்க, பிங்கோ வந்து எத்தனை வித்திருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிட்டீங்களா? Lays packet sold by the shop C to the number of bingo packet sold by the shop E. shop C ல வந்து லேஸ், ஈல வந்து பிங்கோ. இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் பாருங்க. ஸோ இதுதான் படம். ஸோ கொஸ்டின்ல இந்த படத்தை பார்த்துட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரீட் பண்ணிக்கோங்க. லேஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பாக்கெட்டுகள் எத்தனை வித்திருக்காங்கன்னா 366 வந்து வித்திருக்காங்க. ஸோ லேஸ் எது இதுல? இதான லேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 366. பிங்கோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வித்திருக்காங்கன்னா 324 வித்திருக்காங்க. 324. கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி கடையால் விற்கப்படும் லேஸ் பாக்கெட்டின் எண்ணிக்கைக்கும் இ கடையால் விற்கப்படும் பிங்கோ பாக்கெட்டின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம். அதாவது சில லேஸ், ஈல பிங்கோ. கரெக்ட் தானே? ஈல பிங்கோ. ஓகே. சோ இதோட ரேஷியோ என்ன? கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? இதுல மொத்தமா வித்தது 366, இதுல மொத்தமா வித்தது 324. சோ இதுல சி கடையில லேஸ் எத்தனை வித்திருக்காங்க, ஈங்கிற ஷாப்ல பிங்கோ எத்தனை வித்திருக்காங்க, இதோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 4331:4320. ஆப்ஷன் பி வந்து 4320:4331. ஆப்ஷன் சி வந்து 5520 7780. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சர் பண்ணுங்க குயிக்கா. ஆப்ஷன்ஸ் எழுதிட்டேன். ஆன்சர் பண்ணுங்க. பார்த்தசாரதி ஆப்ஷன் ஏ, கோவிந்த் ஆப்ஷன் ஏ. ஓகே. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்.
ஓகே, ஆப்ஷன் ஏ. எல்லாருமே ஆப்ஷன் ஏ தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் சால்வ் பண்றேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி த பை சார்ட் கிவன் பிலோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். Degree wise distribution of the number of Lay's potato chips packets sold by 5 different shops in a day. ஓகேவா, ஒரு கடையில ஒரு சாரி 5 கடையில பாத்தீங்க அப்படின்னா 5 டிஃபரெண்ட் ஷாப்ஸ் தானே. ஸோ 5 கடையில வித்த லேஸோட அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க, டிகிரியில கொடுத்துருக்காங்க, பெர்சன்டேஜ்ல இல்ல. அதே மாதிரி பிங்கோ சிப்ஸ் வந்து 5 கடையில எப்படி வித்திருக்காங்கிறதுக்கான ஒரு சார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏ வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி, பி 63, சி 71, டி 53, இ வந்து 83ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வட்டம் இருக்குன்னா அந்த வட்டத்தோட மொத்த கோணம் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த டிகிரி வந்து 360 டிகிரின்னு வரும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ஏல மட்டும் பாத்தீங்கன்னா 90 டிகிரி, பி மட்டும் பாத்தீங்கன்னா 63, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா லேஸ் பொட்டேட்டோ வந்து எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த வட்டம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா 366 வந்து வித்திருக்காங்க. அதாவது 360 டிகிரி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 366க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி பிங்கோ ஃபுல்லா எவ்வளவு வித்திருக்காங்கன்னா 324 வந்து வித்திருக்காங்க. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the ratio of the number of Lay's packets sold by shop C. ஷாப் சில வந்து இந்த கடையில வித்த லேஸ் பாக்கெட் இருக்கு இல்லையா, அதுக்கும் to the number of bingo packets sold by the shop E. இந்த E கடையில வித்த பிங்கோ பாக்கெட்டுக்கும் உள்ள ரேஷியோ என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கு ஷாப் சில எவ்வளவு வித்திருக்காங்க, 71 டிகிரி வந்து வித்திருக்காங்க. அப்படிதான் ஷாப் சில வந்து எத்தனை 71 டிகிரி வித்திருக்காங்க. அப்ப 360 டிகிரி 366 இருக்கு அப்படின்னா 71 டிகிரிக்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்போ 71 டிகிரி என்ன வரும் உங்களுக்கு 366 into 71 divided by 316 கிடைக்குமா? புரியுதா? ஏன்னா மொத்த வட்டம் பாத்தீங்கன்னா 360 டிகிரி, 360 டிகிரி 366 அப்படின்னா 71 டிகிரி என்ன வரும், இதை எக்ஸ்ன்னு வச்சுட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 366 into 71 divided by 316 கிடைக்கும். அதே மாதிரி பிங்கோ பாக்கெட் பாத்தீங்கன்னா மொத்தம் 324 வித்திருக்காங்க. அப்ப 360 டிகிரி வந்து 324க்கு ஈக்குவலா இருக்கும். எந்த கடையில கேட்டிருக்காங்க, ஈங்கிற ஷாப்ல. அப்ப ஈங்கிற ஷாப்ல பாத்தீங்கன்னா 80 டிகிரி வித்திருக்காங்க. அப்ப 80 டிகிரிக்கு என்னன்னு பாருங்க. சோ 324 into 80 divided by 316 கிடைக்கும். ஓகே, சோ அப்போ 324 into 80 divided by 360. சோ இந்த 360 கேன்சல் ஆகிரும். இப்போ எந்த வாய்ப்பாடுல போடலாம், ஆறா வாய்ப்பாடுல கட் பண்ணலாமா? சோ ஆறா வாய்ப்பாடுங்கும் போது இங்க கட் ஆகுமா, 5 6 30 4 6 24 அப்படிதானே. சோ அப்போ 5 6 30 ஆப்ஷன் என்ன இருந்துச்சு, ஓகே ஜீரோல தான் முடிஞ்சிருது, பிரச்சனை இல்ல. சோ 5 6 30 4 6 24, சோ 61 வரும். ஓகே, சோ அப்ப இந்த பக்கம் இருக்க ஆப்ஷன் வந்து 1ல முடியணும். சரி, இந்த பக்கம் இருக்க ரேஷியோ வந்து 1ல முடியணும், இது வந்து 0ல முடியணும். யூனிட் டிஜிட் வச்சு மட்டும் பாருங்க. அப்ப இங்க ஆப்ஷன் வாங்க 1லயும் 0லயும் முடிஞ்சிருக்குது, இது மட்டும் தான். ஃபர்ஸ்ட் வந்து 1 வரணும், அடுத்து வந்து 0 வரணும். இங்க பாருங்க ஆப்ஷன் பில 0வும் கொடுத்து 1ம் கொடுத்திருக்காங்க. சோ இதை எலிமினேட் பண்ணிரணும். கரெக்ட்டா என்ன கேட்டிருக்காங்கங்கறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து லேஸ் கேட்டிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் லேஸ் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் பிங்கோ ஓடது கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் பிங்கோ எழுதிக்கணும். இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்ல, யூனிட் டிஜிட் வச்சு மட்டுமே ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, சோ அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4331 4320. ஓகே, சோ நன் ஆஃப் தி அபோவும் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஏன்னா சிலர பாத்தீங்கன்னா ஆன்சரே இருக்காது, ஆப்ஷன்லயே கொடுத்திருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஓகே, சோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நன் ஆஃப் தீஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மல்டிப்ளை பண்ணணும். இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க, குயிக்கா சால்வ் பண்ணுங்க. சோ இதுல வந்து டைம் பீரியட் கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चனை கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சாலே நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். என்டிபிசி எக்ஸாம் உங்களுக்கு ஜூன்ல இருக்கும். ஜூன்ல கன்ஃபார்மா எக்ஸாம் இருக்கும். சோ சிலபஸ் முடிச்சவங்க டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 1 இயர், பி வந்து 2 இயர், சி வந்து 3 இயர்ஸ், டி வந்து 4 இயர்ஸ். ஆன்சர் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஆப்ஷன் ஏ 1 இயர். 1 இயர், சூப்பர்.
ஓகே, இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஆப்ஷன்ல இருந்தே போலாம். எல்லாருமே 1 இயர் தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ 18,000 இருக்கு. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 18,000. பிரின்சிபல் பாத்தீங்கன்னா பேங்க்ல 18,000 போட்டிருக்கீங்க. 7% இன்ட்ரெஸ்ட் வந்து போடுறாங்க. ஓகே, காம்பவுண்டட் ஆனுவலி. ஓகே, ஸோ அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1260 ரூபாய் கிடைக்கும். வாட் இஸ் த பீரியட் ஆஃப் டைம்னு கேட்டிருக்காங்க. ஆண்டுக்கு 7% வீதத்தில் 18,000க்கான கூட்டு வட்டி ஆண்டுதோறும் கூட்டப்பட்டால் 1260. ஸோ கிடைக்கப்பெறும் காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து p into 1 plus r by 100 the whole power n அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், p ல இருந்து a க்கு போலாம், a ல இருந்து b, b ல இருந்து c, இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டே போலாம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. ஓகே, ஸோ p ல இருந்து a கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கான வட்டி. இப்போ மேபி ஆப்ஷன் ஏ எடுத்துக்கிடுவோம். ஓகேவா, சோ 1 இயர் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ 1 இயருக்கு பாருங்க ஆப்ஷன் என்னது, பிரின்சிபல் வந்து 18,000. சோ 18,000 இன்ட்டு 7/100 போடுவீங்க, அப்படிதானே, ஏ கண்டுபிடிப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 20 கட் ஆகிரும். 18 இன்ட்டு 7, 8 7 56, 1260 கிடைச்சிருச்சா? அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த வட்டி வந்து கிடைச்சிருது. சோ 1260 ஃபர்ஸ்ட் இயர்லயே கிடைச்சிருது. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் 1260 தான். அப்போ 1 இயர்ங்கிறது கரெக்ட். சப்போஸ் 1 இயர்ல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், 2a plus b ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்ப a கண்டுபிடிச்சிட்டீங்களா, a ல இருந்து b கண்டுபிடிக்கணும். b என்ன வரும், 1260 இன்ட்டு 7/100 போடணும். ஓகே, சோ அதுக்கப்புறம் இதுல செக் பண்ணி பார்க்கணும் 2a plus b கரெக்டா வருதான்னு பார்க்கணும். வரல அப்படின்னா 3 இயருக்கு கரெக்டா வருதான்னு பார்க்கணும். விஞ்சி விஞ்சி போனா 4 ஆப்ஷன் இருக்க போகுது, 1 இயர் 2 இயர் 3 இயர். 1 இயர்ல வரலன்னா கண்டிப்பா 2 இயர்ல வந்துரும். 2 இயர்ல வரல அப்படின்னா 3 இயர், ஃபைனலா 4 இயர்ல வரப்போகுது. 3 இயர்லயும் வரல அப்படின்னா ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு 4 இயர் தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இது ஆன்சர் கரெக்டா வந்துருச்சு. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, இதுதான் அந்த சார்ட். ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஹையஸ்ட் ஏர்னிங்ஸ் எந்த டேல இருக்கு, ஆன்சர் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் தேவையா? ஆப்ஷன் இல்லாமலே சொல்லிடலாம் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கிராஃப்ல ஹையஸ்ட் ஏர்னிங் என்னைக்கு, Thursday. அந்த ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு இதுல சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ரெக்கார்டட் கிளாஸஸ்ல போனீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல 1 இயருக்கு என்ன ஃபார்முலா, 2 இயருக்கு என்ன, 3 இயருக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். 2a plus b, அதுக்கப்புறம் 3a plus 3b plus c சொல்லி கொடுத்துருப்பேன். சோ அதுல நீங்க பாத்துக்கலாம். பார்த்த சாரதி ரெக்கார்டட் கிளாஸஸ்ல பாருங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெளிவா சொல்லி கொடுத்துருப்பேன். Thursday. ஓகே, சூப்பர். எல்லாருமே Thursday தான் சொல்லியிருக்கீங்க. கிராஃபை பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் அதிக வருவாய் ஈட்டிய நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அக்கார்டிங் டு த கிவன் கிராஃப் ஹையஸ்ட் ஏர்னிங் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோ பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். 100 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இதுல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டின் குரூப் டிலயும் சரி என்டிபிசிலயும் இருக்கும். ஓகே, சோ இப்போ Thursdayல தான் என்ன இருக்கு உங்களுக்கு, ஹையஸ்ட் இருக்கு. Thursdayல தான் என்ன இருக்கு, ஹையஸ்டா இருக்கு. பார்த்தாலே தெரியுது இல்லையா, இருக்குதுலே ஹைட்ல இருக்கிறது இது Thursday. அப்போ Thursday தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஓகே, இந்த கொஸ்டின் இருக்கட்டும். நான் இன்னொரு கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஏன்னா டைம் வந்து 10 மினிட்ஸ் தான் இருக்கு. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் அடுத்த கொஸ்டின் ஓபன் பண்றேன். ஏன்னா அது சால்வ் பண்ணோம்னா அடுத்து எக்ஸ்ட்ரா 2 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. அந்த கொஸ்டின் நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ஏன்னா இருக்க 10 மினிட்ஸும் அந்த ஒரு கொஸ்டினுக்கே போயிடும். சோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஸோ ஜிகே கொஸ்டின் வந்து
அப்லோட் பண்ண மாட்டேனான்னு கேக்குறீங்களா? ஜிகே கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு ரெக்கார்டர் கிளாஸஸ்ல இருக்கு இல்லையா? லைவ்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணலாம். லைவ்ல ஒரு 20 கிளாஸ், இன்னொரு 4 to 5 கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஜிகே கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ரெக்கார்டர் கிளாஸஸ்லயே உங்களுக்கு ஜிகே எல்லாமே அதிலே சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுல பாத்துக்கோங்க. டாபிக் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுல பாத்துருங்க. குட்டி ஆப்ஷன் பி சொல்லியிருக்கீங்க. ஓகே, சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் பி. ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் சி வந்து 9856, ஆப்ஷன் டி வந்து 12824, 9856 அந்த ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே. 9856 வெங்கடேஷ். ஓகே, பிரபா ஆப்ஷன் சி. குட்டி அண்ட் சித்ரா மேம் ஆன்சர் செக் பண்ணுங்க. வெங்கடேஷ் ஆப்ஷன் சி. ஓகே, சூப்பர். எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஈஸியா சால்வ் பண்ணுங்க. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன். Circumference of a circle is equal to the perimeter of a square whose side is 88 centimeter. What will be the area of the circle? ஒரு வட்டத்தின் சுற்றளவு 88 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள சதுரத்தின் சுற்றளவுக்கு சமம். வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 2πr. சதுரத்தோட சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? 4 into a. ஓகேவா? அப்போ அந்த வட்டத்தோட சுற்றளவு எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சதுரத்தோட சுற்றளவுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2πr எதுக்கு ஈக்குவல்னா 4 into 88க்கு ஈக்குவல். ஓகே, சோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம r கண்டுபிடிச்சிடலாமா? சோ r கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். சோ r வந்து என்ன வரும் உங்களுக்கு? r equal to 4 into 88. சோ இங்க 2 இருக்கா? மேல இருக்க 2 எங்க வந்துரும்? கீழே வந்துரும். சோ பையோட வேல்யூ 22/7. சோ இந்த பக்கம் வரும்போது உங்களுக்கு 7/22 கிடைக்கும். அப்படிதானே? சோ புரியுதா? இதை ஒரு ஸ்டெப் எழுதி காட்டணுமா? சோ 4 into 88 இருக்கும். இந்த இதை வந்து 2 into 22/7 into r போடுவோம். ஓகே, சோ r மட்டும் இங்க வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? இங்க 22. சோ 4 டைம்ஸ் கட் ஆகும். அப்படிதானே? 4 டைம்ஸ் 1 2. சோ r equal to 56 கிடைக்கும். அப்ப ரேடியஸ் வந்து 56 தெரிஞ்சிருச்சு. வட்டத்தோட பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? πr ஸ்கொயர். அப்ப 22/7 into 56 into 56. சோ 1 7 7 8 7 56. சோ 8 2 16 6 6 36. சோ யூனிட் டிஜிட் வச்சு எலிமினேட் பண்ண முடியாது. ஏன்னா ஆப்ஷன் சிலையும் 6ல முடிஞ்சிருக்கு, ஆப்ஷன் பிலையும் 6ல முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் எலிமினேட் பண்ண முடியும். சோ 22 into 8 உங்களுக்கு என்ன வரும்? 8 2 16, 16 1 17, 176 into 56. சோ 176 into 6, 6 6 36, 42 45, 6 4 10. சோ 30 35 38, 5 3 8, 6 5 8 9. சோ 98 56. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா 9856 தான் இதுக்கான ஆன்சர். சோ 98 56ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். நம்பர் என்ன இருக்கு? 3126 முடிஞ்சிருக்கு. 6ல முடிஞ்சாலே அதை என்ன பண்ணாலுமே, ஸ்கொயர் பண்ணாலும் சரி, கியூப் பண்ணாலும் சரி, அதோட அடுக்கு என்னவா இருந்தாலுமே உங்களுக்கு என்னதுல முடியும்? 6ல தான் முடியும். 1 சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் 1 ஆப்ஷன் 1? ஆன்சர் 1 கரெக்ட் தானே? ஓகே, ஆன்சர் 1. ஓகே, 1 சொல்லியிருக்கீங்க எல்லாருமே ஆன்சர். அப்போ 6 divided by 5 அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? மீதி 1 தான் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, எல்லாருமே 1 தான் சொல்லியிருக்கீங்க. கொஸ்டின் பாக்குறதுக்கு தான் ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா ஈஸியான கான்செப்ட் தான்.
ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் சி தான் சொல்லியிருக்கீங்க. இந்த கொஸ்டினை இப்ப நான் சால்வ் பண்றேன். Find the remainder of இந்த நம்பர் கொடுத்திருக்காங்க 3126 power 20 power 21 22 23 24 25 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இதோட ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் லாஸ்ட் எதுல முடிஞ்சிருக்கு? 6ல முடிஞ்சிருக்கு. இப்போ 6 power 1னாலும் 6 தான், 6 ஸ்கொயர்னாலும் உங்களுக்கு 6ல தான் முடியும், 6 கியூப்னாலும் என்னது 6ல தான் முடியும், 6 power 4னாலும் 6ல தான் முடியும். 6க்கு என்ன அடுக்கு எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல முடியும்? 6ல தான் முடியும். அப்ப அந்த நம்பர் எதுல முடியும்? 6ல தான் முடியும். அப்போ அந்த யூனிட் டிஜிட் வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 6 டிவைடட் பை 5 போடும்போது உங்களுக்கு மீதி என்ன கிடைக்கும்? மீதி வந்து 1 அப்படின்னு கிடைக்கும். அப்படிதானே? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். 6க்கு எத்தனை அடுக்கு எடுத்தாலுமே 6ல தான் முடிய போகுது. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6 தான் இருக்கும், யூனிட் டிஜிட். அப்படிதானே? அப்போ ரிமைண்டர் என்ன வரும்? மீதி 1 தான் வரும். அப்போ 1ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, கிளியரா? அடுத்த क्वेश्चन போலாமா? சப்போஸ் இந்த இடத்துல வந்து 3125 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 3125 இருக்கு. அப்ப இது எப்படி போகும்? 3125 இருக்கும். அப்ப 5க்கு ஸ்கொயரோ கியூபோ எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்ப 5ல முடியும். அப்ப 5 டிவைடட் பை 5ங்கும் போது மீதி வந்து உங்களுக்கு என்ன வரும்? 0 அப்படின்னு கிடைக்கும். அப்படிதானே? 5ல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5ல முடிஞ்சுச்சுன்னா என்னதான் அடுக்கு எடுத்தாலும் 5 தான் வரப்போகுது. அப்ப 5 டிவைடட் பை 5ன்னு போடும்போது மீதி வந்து என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும். ஓகே, புரியுதா? நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நான் ஆப்ஷன்ஸ் எழுதிடுறேன். ஆப்ஷன் ஏ வந்து 12, ஆப்ஷன் பி வந்து 10, ஆப்ஷன் சி வந்து 11, ஆப்ஷன் டி வந்து 9. ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 क्वेश्चन கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். சாகிர் ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க. ஓகே, சூப்பர். ரெண்டாவது டிஸ்கவுண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन. ஓகே, எல்லாருமே 10% தான் சொல்லிருக்கீங்க. சூப்பர். இப்போ நான் சால்வ் பண்றேன் இந்த क्वेश्चन. The marked price of a chair was 5,000. The shopkeeper was offering a discount of 20%, but on further bargaining, agreed to offer a successive discount and finally sold the chair for rupees 3,600. What was the second discount offered by the shopkeeper? ஒரு நாற்காலியின் குறித்த விலை பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய். ஓகேவா? சோ கடைக்காரர் என்ன பண்றாருன்னா 20% தள்ளுபடி வந்து கொடுக்கிறாரு. ஆனால் மேலும் பேரம் பேசியதால் தொடர்ச்சியான தள்ளுபடியை வழங்க ஒப்புக்கொண்டார். இறுதியாக நாற்காலியை 3600க்கு விற்றார். அப்படிதானே? அப்ப ரெண்டாவது தள்ளுபடி என்ன? ஃபர்ஸ்ட் கடைக்காரர் பாத்தீங்கன்னா நான் 20% தான் தள்ளுபடி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அகைன் என்ன பண்றாங்க? பேரம் பேசும்போது இன்னொரு தள்ளுபடி உங்களுக்கு கொடுக்குறேன், ரெண்டாவது தள்ளுபடியும் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ ஃபைனலா அந்த பொருளை எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 3600க்கு விற்கிறாரு. 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை 3600க்கு விற்கிறாரு. ஓகேவா? அப்ப ரெண்டாவது அவர் கொடுத்த தள்ளுபடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவர் எவ்வளவு தள்ளுபடி கொடுத்திருக்காரு? 20% கொடுத்திருக்காரு. அப்போ 5000ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 80% கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல் தள்ளுபடியில. அப்போ முதல் தள்ளுபடியில எவ்வளவு ரூபாய்க்கு இது பண்ணிருப்பாரு? 4000 ரூபாய்க்கு இது பண்ணிருப்பாரு. ஓகேவா? அப்ப அடுத்த தள்ளுபடி என்ன கொடுத்திருந்தா இது வந்து 3600 ஆகிருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் 5000 ரூபாய் 20% தள்ளுபடி. சோ 80 டிவைடட் பை 100. ஃபர்ஸ்ட் தள்ளுபடிக்கு 4000 ரூபாய் ஆயிருக்கும். 5000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் 4000 ரூபாயா குறைஞ்சிருக்கும். இப்போ ரெண்டாவதா ஒரு தள்ளுபடி கொடுக்கிறாரு. அப்ப ரெண்டாவது தள்ளுபடி என்ன கொடுத்தா இது 3600 ஆகும்? ஆப்ஷனுக்கு வாங்க. ஓகே, சோ 4000 கூட பார்க்க வேண்டாம். இங்க 4ன்னு இருக்கா? சோ 4 36 மாத்தணும்னா எது கூட மல்டிப்ளை பண்ணணும்? 9 கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இங்க 90% போட்டா வந்துருமா? அப்ப 90% போடுறீங்க அப்படின்னா தள்ளுபடி என்னவா இருக்கும்? 100 - 90 10% இருக்கும். ஓகே, புரியுதா? ரொம்ப சிம்பிளா யோசிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தூரம் கால்குலேட் பண்ண வேண்டாம். எக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து புக்ல சால்வ் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் கால்குலேட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்க அப்படின்னா 4000 கிடைக்கும். 4000 3600 நான் மாத்தணும்னா எவ்வளவு தள்ளுபடி கொடுக்கணும்? 10% கொடுத்தா போதும். ஏன்னா 4 36 மாத்தணும்னா
4 into 9 போடணும். அப்படி தெரியலனா இந்த 4 இத வச்சு டிவைட் பண்ணி பாருங்க. சோ 9 கிடைக்கும். அப்ப 90 அப்படிங்கும்போது 10%. ஓகேவா? இல்லனா ஆப்ஷன் எடுத்துட்டு வந்தனாலும் போடலாம். ஆப்ஷன் எடுத்துட்டு வரீங்க. இங்க 12% இருக்கு. அப்ப 4000 into என்ன போடுவீங்க? 12% இருந்தா 88 ன்னு போடுவீங்க. அப்ப 88ங்கும்போது பாருங்க 8 4 32. இங்க 6ல முடிஞ்சிருக்கு. அப்ப எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து 11 எடுத்துட்டு வரீங்க. 11 அப்படிங்கும்போது 89 ன்னு போடுவீங்க. சோ அப்போ 9 4 36. 89 into 4 36 4 356 வரும். இங்க 36 இருக்கு. சோ எலிமினேட் பண்ணிரலாம். அடுத்து 9 வரீங்கன்னா 91 போடுவீங்க. ஓகே. சோ அப்படியே ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் போடலாம். இல்ல இந்த மாதிரி யோசிச்சும் ஆப்ஷன் பி தான் கரெக்ட்னு சொல்லலாம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த क्वेश्चन. இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் எழுதிறேன். ஆப்ஷன் ஏ வந்து 2:1, ஆப்ஷன் பி வந்து 1:1, ஆப்ஷன் சி வந்து cube root of 2:1, ஆப்ஷன் சி வந்து square root of 2:1. ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தானே. இதுக்குள்ள ஆன்சர் பண்ணிருக்க வேண்டாமா? கோளத்தோட கன அளவு 4/3 πr cube. ஸ்பியரோடது. அப்ப ஹெமி ஸ்பியர்னா அரை கோளம். அப்ப என்ன வரும்? 2/3 πr cubeன்னு வரும். கோனோடது பாத்தீங்கன்னா 1/3 πr²h. உருளையோடது வந்து πr²hன்னு வரும். சோ அந்த ஃபார்முலா எல்லாம் டக்கு டக்குன்னு சொல்ற மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பி. ஓகே. ஓகே, பார்த்தசாரதி ஆப்ஷன் பி சொல்லியிருக்காரு. எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். மென்சுரேஷன் டாபிக்ல எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பேன். 2D ஷேப்ஸும் சொல்லி கொடுத்திருப்பேன், 3D ஷேப்ஸும் சொல்லி கொடுத்திருப்பேன். சோ ரெக்கார்டட் கிளாஸஸை தெளிவா உட்கார்ந்து பாத்துருங்க. நம்ம லைவ் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேசிக்ஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸ்ல இருக்கும். சோ அதுல நீங்க பாத்துருங்க. யுவராஜ் ஆப்ஷன் சி சொல்லியிருக்கீங்க. ஓகே. நான் சால்வ் பண்ணிடுவேன் அந்த क्वेश्चन. ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். The volume of a right circular cone whose radius of the base is half of its altitude and the volume of a hemisphere are equal. The ratio of the radius of the cone to the radius of the hemisphere. Okay. ஒரு வலது வட்ட கூம்பின் கன அளவானது அடிப்பகுதியின் ஆரத்தின் உயரத்தில் பாதியாக உள்ளது. ஒரு கூம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ ஒரு கூம்பு இருக்கு. அதோட கன அளவானது அடிப்பகுதியின் ஆரத்தின் உயரத்தில் பாதியாக உள்ளது. மேலும் ஒரு அரைக்கோளத்தின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். ஒரு கூம்போட கன அளவு என்னது? 1/3 πr²h. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அரைக்கோளத்தோட கன அளவுக்கு சமமா இருக்கும். 2/3 πr3. ஓகே. சோ இதுக்கு சமமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோட ரேடியஸ் வேற மாதிரி இருக்கும், இதோட ரேடியஸ் வேற மாதிரி இருக்கும். ஓகே. சோ அதை வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு R1 R2 கூட போட்டுக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி என்றால் கூம்பின் ஆரம் மற்றும் அரைக்கோளத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. வால்யூம் ஆஃப் a right circular cone whose radius of the base is half of its altitude. அதாவது ரேடியஸ் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூம்போட ரேடியஸ் R1 வந்து இந்த ஹச்ல பாதியா இருக்கும். அதாவது இந்த ஹைட் ஆல்டிடியூட்னா என்னதுன்னா அதோட உயரம். ஓகே. அந்த உயரத்துல பாதியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ரேடியஸ் வந்து h/2 இருக்கும். அப்ப ரேடியஸ் என்னவா இருக்கும்? உங்களுக்கு h/2 இருக்கும். அப்போ உங்களுக்கு h வந்து என்னவா இருக்கும்? 2r இருக்கும். h வந்து என்ன இருக்கும்? 2r1. ஓகே. சோ கூம்போடத r1 ன்னு எடுத்துக்கோங்க. இத வந்து r2 ன்னு எடுத்துக்கோங்க. அப்ப இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 1/3 π r1² அப்படிதானே? சோ r1² இன்டு இங்க என்ன இருக்கும்? 2r1². 2r1. ஓகே. நான் போட்டேனா ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? 2/3 π r3 r2³. ஓகே. சோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருக்க 3யும் 3யும் கேன்சல் ஆகிரும், பையும் கேன்சல் ஆகிரும், 2வும் 2வும் கேன்சல் ஆகிரும். சோ இங்க என்ன இருக்கும்? r1³ ன்னு இருக்கும். அப்படிதானே? r1³ ஈக்குவல் டு r2³ ன்னு இருக்கும். ஓகே. சோ இப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? r1³ இந்த r2 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. r2³ ஈக்குவல் டு 1/1 ன்னு கிடைக்குமா? r2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க என்ன இருக்கும்னா the whole cubeனாலும் போட்டுக்கோங்க. 1/1 இருக்கும். அப்ப ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கும்போது என்ன கிடைக்கும்? r1/r2 ஈக்குவல் டு 1/1 கிடைக்கும். அப்ப அதோட ரேஷியோ என்ன? 1:1. ஓகே. 1:1ங்கிறது ஆப்ஷன் பி.
புரியுதா? இங்க R1 கியூப் R2 கியூப்னு இருக்கும். இங்க வரும்போது R1 by R2 the whole கியூப்னு இருக்கும். இது இங்க வந்துருச்சுன்னா இங்க என்ன நம்பர் இருக்கும்? 1ங்கிற நம்பர் மட்டும் இருக்கும். அப்போ எந்த நம்பருக்கு கீழனாலும் 1 இருக்கிறதா அர்த்தம். அதனால நான் இங்கேயும் 1 போட்டேன். ரெண்டு பக்கமும் கியூப் ரூட் எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? ரேடியஸ் வந்து 1:1 ரேஷியோல இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓகே, ஃபைனல் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. ஸ்பீடா சால்வ் பண்ணுங்க. பார்த்ததும் ஆன்சர் பண்ணிடலாம். பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் ஏ. ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணுங்க. குயிக்கா சால்வ் பண்ணுங்க. யுவா ஆப்ஷன் சி, குட்டி ஆப்ஷன் ஏ. ஓகே, ஈஸியான கொஸ்டின் தானே. -0.064 -0.16 வரும். ஸோ 0.48 பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். பேப்பர் பண்ணி எடுக்க வேண்டாம். அந்த கொஸ்டினை நல்லா பாருங்க. பார்த்தோன்னேவே இதோட ஆன்சர் 0.48ன்னு சொல்லிடலாம். ஓகே, ஆப்ஷன் சி. கொஞ்சம் பேர் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்கீங்க. ஓகே, இந்த கொஸ்டினை நான் சால்வ் பண்றேன். கீழே என்ன இருக்குன்னு பாருங்க. 0.8 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர் இருக்கு. மேல 0.8 the whole power 4 minus 0.4 the whole power 4. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப இதை எப்படி எழுதலாம்? 0.8 ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னு எழுதலாமா? 0.8 the whole power 4 0.8 ஸ்கொயர் the whole ஸ்கொயர் மைனஸ் 0.4 ஸ்கொயர் the whole ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 0.8 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர். ஓகே, இது என்ன ஃபார்மட் வந்துருச்சு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல வந்துருச்சா? aங்கிறது 0.8 the whole ஸ்கொயர், bங்கிறது 0.4 the whole ஸ்கொயர். ஓகே, அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்னது? a பிளஸ் b 0.8 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர் a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. ஓகேவா? ஸோ a மைனஸ் பிங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? 0.8 ஸ்கொயர் மைனஸ் 0.4 ஸ்கொயர் டிவைடட் பை கீழே என்ன இருக்கு? 0.8 ஸ்கொயர் பிளஸ் 0.4 ஸ்கொயர் இருக்கு. அப்ப மேல இருக்கதையும் கீழே இருக்கதையும் கட் பண்ணிடலாமா? அப்ப 0.8 8 ஸ்கொயர் எத்தனை? 64. எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? ஸ்கொயர் பண்ணா 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 0.64 இருக்கும். 4 ஸ்கொயர் வந்து 16. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.16 கிடைக்கும். அப்ப ஆன்சர் என்ன வரும்னா 0.48. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0.48. ஓகே, ஸோ இது போகையும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. இதை வந்து நாம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ மறக்காம பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஆப்பு கீழே நம்ம கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? தேங்க்யூ. வேற எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதோட கிளாஸை முடிச்சிடலாமா? ஓகே, இதுல இருந்து நாம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும். ஓகே, மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய அடுத்து எடுத்துட்டு வந்துருவோம். ஓகே, தேங்க்யூ. ஸோ பிளே ஸ்டோர்ல போய் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ மட்டும் மறக்காம கொடுத்துருங்க. கிளாஸஸ் பத்தின ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.